டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கலவரம் தொடர்பாக 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருக்கும் நிலையில் 2 எஸ்பிக்கள் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜ், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கனிமொழி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற கலவரத்தால் இன்று தீர்ப்பு வெளியாகியுள்ளதால் மாவட்டம் முழுவதுமே 2 எஸ்பிக்கள் தலைமையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டமே பரபரப்பாக உள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் கடந்த 2015 ஆண்டு கிரைம் நம்பர் 140 ஒரு பெண் காணவில்லை என்ற வழக்கில் பவித்ரா அவருடைய கணவர் பழனி அணைக்கட்டு பகுதியை சேர்ந்தவர். பவித்ரா காணாமல் போனதாக கணவர் பழனி பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணையாகப்பட்டு நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்த ஷாமில் அஹ்மத் என்பவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணையின் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் ஷாமில் அஹ்மத் சேர்க்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த 27/6/2015 ஆண்டு உயிரிழந்தார். அந்த இளைஞரை காவலில் இருந்தபோது காவல்துறை தாக்கியதால் உயிர்ந்ததாக கூறப்பட்டு ஷாமில் அஹ்மத்தின் உறவினர்கள், இஸ்லாமிய அமைப்புகள் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி செய்த கலவரத்தின் போது சுமார் 71 ஆண் மற்றும் பெண் காவலர்கள் படுகாயமடைந்தனர். அதே போன்ற 11 அரசு பேருந்துகள் அடித்து உடைக்கப்பட்டனர். சுமார் 12 காவல் வாகனங்கள் சேதப்படுத்தி எரித்தனர். தனியார் மருத்துவமனை மற்றும் மதுபான கடைகள் தீயிட்டு குளித்தனர். இதனால் சுமார் 25 லட்சத்துக்கு மேலான மதிப்பு சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் 7 வழக்குகளில் சுமார் 191 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. இதாவது திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர் நீதிமன்றத்தில் வழக்காக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு இன்று 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமே திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷர்மிளா தேவி மற்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகன் அவர்கள் ஆம்பூர் முழுவதும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், பசார் தெரு போன்ற தரநம்பர் செல்லக்கூடிய சாலை ஆகியோரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆம்பூர் முழுவதுமே பெரும் பதற்றமான சூழல் உள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.